தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் நம்பர் 1 இடத்தை அடைய வேண்டும் என்றுதான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது விளையாட்டுத்துறைக்கென்று ஒரு தனி அமைச்சகத்தை முதலாக அமைத்தார். கலைஞருடைய லட்சியத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு விளையாட்டிலும் நம்பர் 1 என்ற இடத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான், எக்ஸாம்பிள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ரோஃபி 2025 சிஎம்ஸ் ட்ரோஃபி கேம்ஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிக பெரும் விளையாட்டு புரட்சியை ஒரு மாபெரும் இயக்கமாகவே மாற்றி காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியை சிறப்பாக நடத்தணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இதற்காக 84 கோடி ரூபாயை ஒதுக்கி கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லை, குறிப்பாக பரிசு தொகையாக ரூபாய் 37 கோடி ரூபாயை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதற்கு விளையாட்டு வீரர்களின் சார்பாக, துறையின் சார்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2023ஆம் ஆண்டு இதே முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து சுமார் 4 லட்சம் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டாங்க. 2023ஆம் ஆண்டு 4 லட்சம் வீரர்கள். ஆனால் இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு சுமார் 16 லட்சம் இளைஞர்கள் நம்முடைய முதலமைச்சர் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இதிலிருந்து இந்த போட்டிகளுக்கான வரவேற்பையும் எதிர்பார்ப்பையும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சிஎம் ட்ரோஃபி கேம்ஸ் நடத்தப்படுகின்ற நோக்கமே தமிழ்நாடு முழுக்க வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸை வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே எய்ம்.